ஆதி சார், இன்டர்வியூ நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நானே கண்டினியூ பண்ணவா? நோ காந்திமதி மேம், நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு முக்கியமான கேண்டிடேட் வரும்போது மட்டும் நான் பண்றேன். நான் சும்மா இங்கே இருக்கேன் அவ்வளவுதான். மற்றபடி நீங்க என்ன கன்சிடர் பண்ண வேணாம். ஓகே சார், அப்ப நான் கேண்டிடேட்டை வர சொல்லிடுறேன். ரியா, கேண்டிடேட் நம்பர் வச்சிருக்கீங்களா? ஒவ்வொருத்தரா கூப்பிட்டுருங்க. ஓகே மேம், ஷுவர் மேம். நெக்ஸ்ட் நேம் மானச வர்ஷினி. சரி ஓகே ரியா, இனிமே நான் இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். ஷுவர் சார். மிஸ் மானச வர்ஷினி, கம் இன். நேம் மானசவர்ஷினி, ஏஜ் 20, படிப்பு பிகாம். அப்பா பேர் வெறும் சுந்தர்னு போட்டிருக்கா. இவ அப்பா பேர் சுந்தர் சக்கரவர்த்தி தானே? சரி சரி. குட் மார்னிங் மேம் அண்ட் சார். எங்க டைம் என்ன ஆச்சு? உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் கூடவா சொல்ல தெரியல? நல்ல ஏசியிலே வளர்ந்துருப்பான் போலுக்கு. என்ன கலராக கெத்தாக இருக்கான். அடியே வர்ஷினி, நீ இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்க. இப்படி இருந்து சொல்லி விட்டுட்டு இருக்க. ஒழுங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணிடி. அது வந்து சாரி சார். சரி ஓகே வர்ஷினி, இப்போ எல்லாரையும் மாதிரி நான் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் அது எல்லாமே உங்கள் ரெஸ்யூமில் இருக்கு. நான் இப்போ வேற கொஸ்டின் கேட்கலான்னு உங்ககிட்ட நினைக்கிறேன். ஷுவர் சார். நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த ஜாப் சர்ச் பண்ணீங்க? பிகாஸ் நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா இந்த பிகாம் டிகிரி போதும்னா நினைக்கிறீங்க? அப்படி நான் நினைக்கல. அப்போ எதுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறீங்க? உங்களுக்கே தெரியும் உங்கள் படிப்பு ஜாப் சர்ச் பண்ணுற அளவுக்கு போதுமானது இல்லைன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் படித்த இந்த பிகாம் டிகிரி யூஸ்லெஸ்னா சொல்ல வரீங்க? கூல் மிஸ். மானச வர்ஷினி. ஓகே மானசவர்ஷினி. அது மட்டும் இல்லை சார், நான் அந்த ஜாப் கிடைச்சாலும் கூட என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண தான் செய்வேன். ஸோ உங்களை நாங்கள் இந்த ஜாப்க்கு எடுத்துக்கிட்டாலும் கூட உங்கள்கிட்ட இருந்து 100% வேலையை நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஜாபுக்கு வந்து எனக்கு பர்சனல் லைஃபே இல்லையா சார்? நான் என்ன இங்கே புக்கெல்லாம் கொண்டு வந்தால் படிச்சுட்டு இருக்க போகிறேன்? மேம், சார் எதுக்கு இந்த பொண்ணை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காருன்னு தெரியலையே. எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது. பாப்போம் கடைசியில் என்ன நடக்குதுன்னு. வாவ் சூப்பர். தேங்க்யூ சார். சார் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜூனியர் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் பொசிஷனுக்கு பிகாம் டிகிரியே போதும்னு தான் உங்கள் மெயிலில் போட்டிருந்தீங்க. அதனால தான் நான் அந்த ஜாப்க்கே அப்ளை பண்ணேன். ஐயோ மேம், நம்ம ஆதி சார் சிரிக்கிறாரு பாருங்க. ஆமா ரியா, நானும் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சே, இவ்வளோ அழகாக சிரிக்கிறானே. நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட பையனை பார்க்கவே இல்லையே. எங்கே இருந்தானோ தெரியல. அண்ட் மானசவர்ஷினி, ஐ எம் ஆதி, சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி. ஓகே சார். ரொம்ப தான் சிஇஓன்னு சொன்னப்புறம் கூட மூஞ்சி பாரு, ஒரு சிரிப்பு வருதான். ஓகே மானசவர்ஷினி, ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பற்றி சும்மாவாது வெப்சைட்டில் எல்லாரும் சர்ச் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையோ? ப்ராமிஸ் சார், நான் வரதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி எதுவுமே சர்ச் பண்ணலை. இன்கேஸ் எனக்கு ஏஎம் அப்படிங்கிற வேர்டோட ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் என்னோட சப்ஜெக்ட் எப்போ சார் நான் படித்து முடிக்கிறது? ஓகே, கம் டு மை பாயிண்ட். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணுவேன்? ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைக்கலங்கிறதுக்காக அப்படியே உட்காந்துருக்க முடியுமா? வேறு ட்ரை பண்ணுவேன். வெரி பாசிட்டிவ் ஆன்சர். தேங்க்யூ சார். ஓகே மேம், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என்ன சொல்ல போகிறானோ தெரியல இந்த அழகான ராட்சசன். ஓகே, வெளியில் போய் வெயிட் பண்ணு. என்ன மிஸ் மானசவர்ஷினி, எப்போவுமே உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். காந்திமதி மேம், யாழினியும் வர்ஷினியும் செலக்ட் பண்ணிருங்க. ஓகே சார். சேலரி பேக்கேஜ் ரஞ்சித் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். என்ன காந்திமதி மேடம், இப்படி இந்த பொண்ணு பேசின பேச்சுக்கு இந்த சார் வேற யாராவது இருந்தால் நேரம் கெட் அவுட்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிட்டு இருக்காரு. அதான் ரியா, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பாக ஒன்று மட்டும் தெரியுது, இந்த பொண்ணு நம்ம சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரஞ்சித் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். நம்ம கொடுத்த 10 ரெஸ்யூம்ல ஏதோ ஒரு பொண்ணுக்காண்டி மட்டும்தான் இந்த இன்டர்வியூவே நடக்குதுன்னு. கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த பொண்ணாக தான் இருக்கும். ஒருவேளை ரியா இது லவ்ஸா இருக்குமோ? மேபி. ஓகே ஓகே, வெயிட் பண்ணி பாப்போம். கண்டிப்பாக ஏதோ ட்விஸ்ட் இருக்கு. ஆமா ஆமா, பாப்போம். ஏய் வெங்கட் சார், வாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், நம்ம ஆதி சார் லவ் பண்ற பொண்ணு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஐயோ, இது என்ன புது புலனையை கிளப்பிட்டு இருக்கீங்க? அவருக்கு கல்யாணம் முடிஞ்ச 4 வயசுல குழந்தையே இருக்கு. நிஜமாவா சார் சொல்றீங்க? ரொம்ப முடிக்காதீங்க, கண்டிப்பா உண்மையதான் சொல்றேன். என்ன ரியா மேம், உங்களுக்கு கூடவா தெரியாது ரஞ்சித் சாரை லவ் பண்றீங்க? அவர் இதை கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா? ஐயோ, அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு தான் பேர். அவர் பாஸை பற்றி வாயே திறக்க மாட்டார். நம்மளா கேட்டால் கூட பயப்புள்ள டியூட்டியில் சின்சியராக இருக்கிறதா நினைப்பு. ஆமா ஆமா, அவங்கவுங்க டியூட்டி அவங்கவுங்களுக்கு முக்கியம் தானே. சார் உண்மையே சொல்லுங்க, நம்ம ஆதி சாருக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? என்னம்மா இப்படி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? நிஜமாவே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சார் நீங்க இப்படி ஒரு குண்டை கொண்டு போட்டுட்டீங்க? அப்ப அந்த மானசவர்ஷினி யாரு?
அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா பாஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது மட்டும் தெரியும். நிஜமாவா? என்னம்மா நீங்க, யாராவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லுவாங்களா என்ன? இங்க கூட அடிக்கடி வருவாங்களே ஹேமா, நம்ம பாஸ் கூட, அவங்க தான் சாரோட ஒய்ஃபு. ஒரு 4 வயசுல ஒரு குட்டி பையன் கூட வருவானே, குட்டி பாஸ். ஓ, அது சாரோட பையனா? அது ஒருவேளை சொந்தக்கார பையனா கூட இருக்கலாம்ல. ஓஹோ, சொந்தக்கார பையன் தான் பாஸ் அப்பான்னு கூப்பிடுறானா? நிஜமாவே அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குமா காந்தி மேம்? ஆமா ஆமா, இவ்வளவு சொத்து சாம்ராஜ்யத்துக்கு ஒரே அதிபதி அவரு. அவருக்கு 29 வயசு ஆகுது, இன்னுமா கல்யாணம் ஆகாம இருந்திருக்கும். அதுவும் இந்த பணக்காரங்க எல்லாம் நேரமே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கும். ஓ, அப்படி வேற ஒரு நியாயம் இருக்கா என்ன? ஏன் இந்த மாதிரி எல்லாம் நீ பார்த்தது இல்லையா? பணக்காரங்க எல்லாம் சொல்லிப்பாங்களே, சீக்கிரமா ஒரு கால் கட்டு போட்டா சொத்து நிலையா நிக்கும் அப்படின்ட்டு. அத மாதிரிதான். சரி, அப்ப எதுக்கு இந்த மானசவர்சினி அவரே இன்டர்வியூ எடுத்தாரு? அதெல்லாம் வேற கணக்கா இருக்கும் ரியா. என்ன மேம் சொல்றீங்க? இதெல்லாம் பணக்கார வீட்டுல நடக்கிறது சகஜம் தானே. 4 வயசுல பையன் இருக்கான்னா கிட்டத்தட்ட அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும். அந்த லைஃப் போர் அடிச்சிருக்கோம்ல, அதனால கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சேச்சே, நம்ம பாஸ் அப்படிப்பட்டவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆஃபீஸ்லேயே எத்தனையோ பொண்ணுங்க அவரை சைட் அடிக்கிறாங்க. ஆனால் அவர் யாரையுமே சும்மா கூட பார்த்ததில்ல. நீங்கள் என்னடனா இப்படி சொல்கிறீங்க மேம்? அது இப்படி எல்லாரையும் பார்ப்பாங்க. அவருக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தானே பார்ப்பாங்க. அந்த பொண்ணு வேற அழகா கியூட்டா சின்ன பொண்ணா இருக்கு. ஆமா ஆமா, காந்தி மேம் சொல்றதுதான் கரெக்ட். என்ன சார், நீங்களும் மாச சம்பளம் வாங்காமல் ஒரு முதலாளியாக இருந்தால் இப்படி தான் பண்ணியிருப்பீங்களோ? ஐயோ, என்னம்மா நீ வேற வம்பல மாட்டி விட்டுறாத. என் பொண்டாட்டி சும்மாயே தலைகால் புரியாம ஆடுவா, இதுல நீ வேற இப்படி பேசுறதை கேட்டா என் பொழப்பே திண்டாட்டமாய் போயிடும். அவ்வளோ பயம் இருக்குல்ல, வேற எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? சரி சரி, நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? ஓகே ஓகே, அடுத்த கேண்டிடேட் பாப்போமா? எதுக்கு சார் அடுத்த கேண்டிடேட்? இப்போ தான் தெரிஞ்சு போச்சு யாருன்னு. இதில் என்ன கேண்டிடேட்டை கூப்பிடுறது? ஐயோ, சார் பார்த்தா கொலையே பண்ணிடுவாரு. போங்கம்மா நீங்க, நானும் உங்க கூட சேர்ந்து முக்க போட்டுட்டு இருக்கேன். ஏண்டி வர்ஷினி, நம்ம மிருதுலாவும் நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பத்தியா? அவள் தான் அக்கா கன்சீவாக இருக்கானே அவளை பார்க்க ஃபாரினுக்கு போயிட்டா. இப்போ நம்ம 2 பேரும் மட்டும் இங்கே வேலை பார்க்க மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? ஏன்டி இன்டர்வியூக்கு இப்போ தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே வேலை கிடைச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி பேசுகிறா? எல்லாத்தையும் பாசிட்டிவாக யோசிப்போமே. ஆமாடி ஆமாம், நம்ம எல்லாரும் ஒன்றா படித்த மாதிரியே மிருதுலாவும் நம்ம கூடவே வேலையில் ஜாயின் பண்ணியிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும் பார்த்தியா? ஆமாடி, அவள் வந்ததுக்கப்புறமா நம்ம இங்கேயே அவளுக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணணும். கிடைக்கலன்னா வேலையை விட்டுட்டு 3 பேரை சேர்ந்து வேறு ஏதாவது கம்பெனிக்கு ஃபைலை தூக்கிட்டு அலைய வேண்டியது தான். இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே. ஆமாட்டி மக்கா, அது என்ன தெரியும், கன்னத்தில் அப்படியே 5 விரலும் பதிச்சு கிடக்கு. இன்னைக்கு உன் தங்கச்சி அந்த கிருஷ்ணவேணி வேலையை காட்டிட்டாளா? அதெல்லாம் எப்பவும் வழக்கம் தானே மக்கா. அவங்களுக்கு என்ன அடிக்கலைன்னா தூக்கம் வராது. இப்போல்லாம் அவங்க என்ன அடிக்கலைன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருக்குது. என்னட்டி மக்கா, இவ்வளோ கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு இப்படி சிரித்து எப்படி தான் உன்னால் பேச முடியுதோ தெரியலை. அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பழகிறது தான் மக்கா. சின்ன வயசுலேருந்தே அவங்ககிட்ட அடி வாங்கி வாங்கி வளர்ந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் தாங்கி பழகிக்கிட்டேன். சப்பா, பெரிய சாதனை தான் போ. சரி யாழினி, நீ சாப்பிட்டியா காலையில்? அதெல்லாம் சாப்பிட்டேன் மக்கா, நீ தான் சாப்பிடாம வந்திருப்பா, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி. சரி விடுடி, வெயிட் பண்ணுவோம். சீக்கிரம் யாராவது வந்து ஏதாவது சொன்னால் ஹாப்பியாக இருக்கும். இந்த சிசிடிவி கேமரா இத்தனை நாளாக இருந்ததுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓ வர்ஷினி, உனக்கு இந்த யாழினி தான் சப்போர்ட்டாக இருக்காளா? உனக்கு யாருமே இருக்கக்கூடாதுடி வாழ்க்கையில், யாருமே இல்லாமல் நீ கஷ்டப்படணும். அப்போதான் இந்த ஆதி இழந்ததுக்கு எல்லாம் ஈடாகும். ஆதி சார், என்ன சார் இது? அவங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். ஸோ வாட்? இல்லை, அவங்க எல்லாருக்குமே சேலரி 30,000 போட்டிருக்கீங்களே, அதான் சார் கேட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க ரஞ்சித்? இல்லை சார், நம்ம எப்போவுமே ஃப்ரெஷர்ஸ்க்கு 12,000லேருந்து 15,000 வரைக்கும் தான் கொடுப்போம். இங்கே பாருங்க மிஸ்டர் ரஞ்சித், நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதான் இங்கே நடக்கணும். நான் டிசைட் பண்ணுறது கேட்கறதுக்காக தான் உங்களை இங்கே வேலைக்கு வச்சிருக்கிறேன். நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்காக நான் இங்கே உட்காந்துருக்கல. புரியுதா உங்களுக்கு? சாரி சார், ஏதோ ராங்காக இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு தான் கேட்க வந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சார், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. இந்த பேக்கேஜ் வேற யாருக்கும் இல்லைன்றதுனால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், யாழினி மானசவர்சினி 2 பேரை தவிர இந்த இன்டர்வியூவில் வந்த யாரையுமே எடுக்க வேண்டாம், ஓகேவா? ஷூர் சார். மிஸ் மானசவர்ஷினி அண்ட் யாழினி, இப்போ எல்லாருக்குமே பாண்ட் பேப்பர் கொடுப்போம். கண்டிப்பாக அதில் சிக்னேச்சர் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து 30,000 ஆஃபர் பண்ணியிருக்காங்க சார். இது யாழினி, யோசிச்சு பண்ணுவோம் டி. பாண்டு பேப்பர்லாம் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது. சும்மா இருட்டி மக்கா, மாதம் 30,000 சேலரியா? நம்மளுக்கெல்லாம் 12,000 10,000 தான் எந்த கம்பெனிலையும் தருவாங்க. இங்கே இவ்வளோ தராங்க. நம்ம சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம். இடி மக்கா, இவனுங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவனுங்க மாதிரி தெரிலடி.
சும்மா இருட்டி மக்கா, நீ வாய மூடிட்டு வேற சேலரி வேற குறைச்சிட போறானுவன். இவா ஒருத்தி என்னத்தை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஓகே சார், பாண்ட் பேப்பர் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் சைன் பண்ணி தந்துடுறோம். இதெல்லாம் நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா ஒரு 3 மந்த் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த ப்ராசஸிங்லாம் நடக்கும்போது நீங்கள் இடையில வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட கம்பெனிக்கு நீங்கள் 3 lakhs தந்துட்டு தான் இன்னொரு கம்பெனிக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பாண்டு. இல்லாட்டினா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 years இங்கே வேலை பார்த்து தான் ஆகணும். இடி மக்கா, வேணாண்டி இதெல்லாம். 3 years நம்மளுக்கு இந்த கம்பெனியில் ஏதாவது டார்ச்சர் பண்ணுறானுங்கன்னா கூட வெளியில் போக முடியாது. 3 lakhs எப்படிடி நம்ம கொடுப்போம்? இடி சும்மா இருடி, நம்ம வேலை கற்றுக்கிட்டதுக்கு முன்னாடி நம்மளை விரட்டி விடாமல் இருந்தால் சரி. மக்கா, உனக்காக வந்தாண்டி சொல்கிறேன், இந்த வேலை மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீ வெளியிலே ஹாஸ்டலில் தங்கிக்கலாண்டி. இந்த வீட்டிலேருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதை விட நான் சொல்கிறத கேளடி மக்கா. என்னவோடி நீ சொல்கிறான். ஓகே. எங்களுக்கு ஓகே சார். ஓகேனா பாண்ட் பேப்பர் அனுப்பி விடுறேன், சைன் பண்ணி தாங்க. ஓகே ஷுவர் சார். கையெழுத்து அடி போடுற கையெழுத்து போட்டுட்டல, இந்த கையெழுத்து தாண்டி உன் தலையெழுத்தே மாத்த போகுது. இனிமே பாரு, பூனை கையில கிடைச்ச எலி மாதிரி நீ எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு பார்த்துட்டே இருடி.